டைனிங் டேபிள் செட் உங்களுக்கு 3/4 இன்ச் பைப் ஸ்டீல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6850 ரூபாய். அதுவே உங்களுக்கு 1 இன்ச் பைப்ல போட்டு பாத்தீங்கன்னா 7250 ரூபாய். டீ ஸ்டால்ல 3க்கு 2 பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9500, 4க்கு 2 பாத்தீங்கன்னா 12500, ஜூஸ் ஸ்டால் 3க்கு 2 12500, 4க்கு 2 16500. எல்லாமே அதாவது ரோட் சைடு ஷாப்ல இருந்து உங்களுக்கு ஒரு வைட் ரேஞ்ச் ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா எல்லா விதமான ஐட்டமும் பெரிய பொருள் 100% பொருளும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கும். 3க்கு 2 தோசை தவா, 3க்கு 2 பரோட்டா டேபிள், 3க்கு 2 கட்டிங் டேபிள், அப்புறம் வாளி சாமுகா ஹாட் பாக்ஸ் ஜக்கு டம்ளர் துடுப்பி ஸ்க்ரப்பர் கரண்டி ஆயில் ஜக் லைட் ஆம்லேட் ஜக். இந்த 14 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 38850. இதுல பாத்தீங்கன்னா சைனீஸ் அடுப்பு, மசாலா டேபிள், ஆயில் கடாய், ரைஸ் பேன், சைனீஸ் நடல், நூடுல்ஸ் கடாய், மசாலா பாக்ஸ், ரைஸ் ட்ரே, கட்டிங் போர்டு, பிளாஸ்டிக் ட்ரே, சாஸ் கேன், லைட்டர், சாப்பர், பீலர். இந்த ஒரு 14 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 24850 ரூபாய் மட்டும் தான். 10 கிலோ பிரியாணி செய்யற டபரா உங்களுக்கு கட்டிங் டேபிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3க்கு 2 கட்டிங் டேபிள், கிச்சனுக்கு தேவையான இல்ல கஸ்டமருக்கு டைனிங் டேபிள் தேவையான தட்டு, ஜக்கு, பிரியாணி பவுல், சர்வீஸ் ட்ரே, லைட்டர் எல்லாமே அந்த ஒரு 15 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 38850 ரூபாய் மட்டும் தான். அதாவது 2க்கு 2 தந்தூரி பாட். அதுக்கு தேவைப்படுற கம்பி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ரொட்டி எடுக்கிறது 2, சிக்கன் சொரி உள்ள போறது வந்து 10 கம்பி வரும். உங்களுக்கு மொத்தம் 12 கம்பி வரும். இந்த ஒரு 10 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 22850 ரூபாய் மட்டும் தான். பார்பிக்யூலமே ஸ்டீல் 3 கொண்ட பார்பிக்யூ, 3 கொண்ட கட்டிங் டேபிள், சர்வீஸ் ட்ரே 2. இந்த ஒரு 10 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா 22850 ரூபாய். 4 அடியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரில் மிஷின், அதுல 3 கொண்ட கட்டிங் டேபிள், SS ட்ரே, மிக்சிங் பவுல், அப்புறம் டாங், சிசர், பிளாஸ்டிக் ட்ரே, சாப்பர், லைட்டர், கட்டிங் போர்டு. இந்த 10 பொருளும் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 32850 ரூபாய் மட்டும் தான். இந்த 4 காம்போ நீங்க சேர்த்து எடுங்க. நான் வந்து இதுல இருந்து ஒரு 1000 ரூபாய் என்னால கம்மி பண்ணது. இந்த மாதிரி டூம் வச்சு எடுக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு 13850 ரூபாய். அதாவது ஃபுல் கவர்ல. அதுல எனக்கு ரேஞ்சில் வேணும். ரேஞ்ச்னா உங்களுக்கு இந்த மாதிரி கால்லாம் பாத்தீங்கன்னா பொரோட்டா டேபிள்ல வர மாதிரி 1.5 கால் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு டூம் ஒரு ரிங் அந்த மாதிரி எடுத்தாங்கன்னா 15850. எலக்ட்ரிக் டோஸ்டரா இருக்கட்டும், தேங்காய் திருவுறது, ஜூஸ் போடுறது, பபுள் வேஃபல் போடுறது, அது இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா கிளாஸ், ஜக்கு, இந்த மாதிரி ஹாட் பாக்ஸ், குக்கரு, வால் பாத்திரம், அந்த மாதிரி இந்த மேல நீங்க சும்மா ஒரு மாண்டேஜ் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே சில்லற பொருளும் நம்ம கிட்ட ஒரு 70% பொருள் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ஹாய் ஹலோ வெல்கம். நம்ம பார்த்தீங்கன்னா கேஎஸ்என் கோ சென்னை ராமபுரம். நம்ம இங்கே கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னை ராமபுரம் அதாவது அரசமரம் வந்துட்டீங்கன்னா இப்படி விருகம்பாக்கம் போகிற ரோடு. அதுவே சப்போஸ் இல்லைனா கூட இங்கே ஆட்டோக்காரருக்கு பக்கத்தில் இருப்பாங்க, ஸ்டாண்ட் இருக்கும், அங்கே நீங்கள் கேட்டிங்கன்னா கூட சொல்லுவாங்க. விருகம்பாக்கம் போகிற ரோட்லேயே வந்தீங்கன்னா கேஎஸ்என் கோன் நம்ம கடை தானே. 2வது ரைட்டு தாண்டினோடனே பார்த்தீங்கன்னா நம்ம கடை கேஎஸ்என் கோன் நம்ம போர்டு. நிறைய பேர் என்னன்னா கேஎஸ்என் கோன் கேட்டாங்கன்னா அவங்க நம்ம கடை தான் அப்படின்வாங்க. கிடையவே கிடையாது. கேஎஸ்என் கோன் போர்டு போட்டுறது மட்டும்தான் ஒரே கடை. நேரம் வந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம 300 மீட்டரில் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம கடை இருக்கும். ரொம்ப லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா என்ஆர்ஜி ஹாஸ்பிட்டல். இந்த சைட்லேருந்து வராங்கன்னா விருகம்பாக்கம் வந்து மெகா மார்ட் வரும். அந்த மெகா மார்ட் ரோடு உள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நம்ம கடை கேஎஸ்என் கோன். அதனால கூட நீங்க எங்க நிக்கிறீங்க அந்த ஃபோன் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு லொகேஷன் அனுப்பிடுவாங்க. இப்போ நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோட்டல் ஆரம்பிக்க தேவையான ஒரு எல்லாமே அதாவது ரோட் சைடு ஷாப்ல இருந்து உங்களுக்கு ஒரு வைட் ரேஞ்ச் ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா எல்லா விதமான ஐட்டமும் பெரிய பொருள் எல்லா விதம் 100% பொருளும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கும். கஸ்டமர் வந்து நமக்கு எனக்கு தேவையான மாதிரியான பொருள் வேணும்ன்றது நம்ம செஞ்சும் கொடுக்குறோம் கஸ்டமருக்கு. நாங்கள் நாளைக்கு ஓப்பன் பண்ணும்போது இன்னைக்கு எனக்கு எல்லாம் வேணும் அப்படி வரவே அது வந்துட்டு இருக்கும் இருக்காது. ஸோ நீங்கள் ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டீங்கன்னா இருக்கு இல்லாத போல ஆர்டர் பண்ணி அந்த 3 நாளுக்குள்ள உங்களுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ள நம்ம டெலிவரி பண்ணிடலாம். அதில் பார்த்தீங்க அது வந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அந்த காம்போ ஆஃபர்ஸாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு நிறைய புது காம்போ ஆஃபர் நிறைய போட்டிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஸ்கிப் பண்ணிட்டு வந்து நாங்கள் நீங்கள் வீடியோவில் நீங்கள் சொல்லவே இல்லை, காட்டவே இல்லை, பார்க்கவே இல்லை. நாங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 1/2 மணி நேரம் வருதா ஒன்றுமே இல்லை, பொறுமையாக உட்காந்து 1/2 மணி நேரம் பாருங்கள். வீடியோவை ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லா ஆஃபருமே நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம். சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ள வந்து நம்ம அடுத்த ஆஃபர் என்னென்னு பார்ப்போம். உங்களுக்கு எல்லா வீடியோலையுமே சொல்கிறது தான். அதை வந்து இப்போ ஒரு சின்ன ஒரு ரீகா பார்த்துக்கலாம். எப்படின்னா உங்களுக்கு டைனிங் டேபிள் செட் உங்களுக்கு 3/4 இன்ச் பைப் ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6850 ரூபாய். அதுவே உங்களுக்கு 1 இன்ச் பைப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா 7250 ரூபாய். அதாவது 4 சேர் ஒரு டைனிங் டேபிள் 3க்கு 2 டைனிங் டேபிள் செட்டு. இது ரெண்டுமே சேம் சைஸ் தான். சேரோட பைப்புக்கு ஏற்ற மாதிரி ரேட் மாறும். உங்களுக்கு 6850, 7250. எனக்கு இன்னும் பட்ஜெட்டுக்குள்ள வேணும் அப்படின்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் சேர் போட்டால் 6250. 4 பிளாஸ்டிக் சேர் 3க்கு 2 டைனிங் டேபிள். அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் லெக் தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா 6250, 6850, 7250 எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீலில். அதில் மட்டும் சேர் மட்டும் உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் வரும். அதிலே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு H ஃப்ரேம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 8850 அந்த மாதிரி வரும். இதிலே 3க்கு 2 சைஸ் தான். ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி ரேட் மாறும். அதுக்கு 1 இன்ச் பைப் சேர் தான் போட்டு தருவோம் உங்களுக்கு. இப்போ அதில் வந்து எனக்கு இல்லை பாக்ஸ் சேர் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சேர் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ரேட் வரும். அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த H ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா ஏணிப்படி அதாவது கொஞ்சம் லுக்காக இருக்கும் பார்க்க. கஸ்டமர் வந்து 2 சைடுமே கால் வச்சுக்கணும். ஒரு சைடு இல்லாமல் இந்த சைடு இருக்கு அந்த மாதிரி கம்ஃபர்ட் இல்லாமல் இருக்காது. 2 சைடும் கஸ்டமர் கால் வச்சுப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9850 ரூபாய். அதிலே உங்களுக்கு இப்போ ஸ்டீல் அடுப்பு அந்த பார்த்தீங்கன்னா சைனீஸ் அடுப்பு அதில் 9850, 7850 அந்த மாதிரி நம்ம பார்த்து எல்லாமே
இப்போவும் அந்த ஆஃபர் போயிட்டு தான் இருக்குது. எப்போ அதான் இது அந்த இதுனா ஸ்டீலோட விலை ஏறுற வரைக்கும் அந்த ஆஃபர் அப்படி தானே இருக்கும். ஸ்டீலோட விலை நீ ஏறுறப்ப என்ன ஒரு செட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 300 400 அந்த மாதிரி தான் ஏறும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9850 7850 தான். ஆஃப் கவர் அப்படி போய் 7850, ஃபுல் கவர் அடுப்பு உங்களுக்கு 9850. இதுவும் அதே போல தானே. ஜூஸ் ஸ்டால், டீ ஸ்டால் ரெண்டுமே நம்மகிட்ட எப்போ வந்தீங்கன்னா 3க்கு 2 4க்கு 2 அவைலபிளாக இருக்கும். டீ ஸ்டாலில் 3க்கு 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9500, 4க்கு 2 பார்த்தீங்கன்னா 12500. அதுவே ஜூஸ் ஸ்டாலில் போயிட்டீங்கன்னா ஜூஸ் ஸ்டால் 3க்கு 2 12500, 4க்கு 2 16500. இது வந்து ஆஃப் கவர் அடுப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் பழைய ஆஃபர் தான். ஆஃப் கவர் அடுப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7850, ஃபுல் கவர் அடுப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9850. எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீல் தான். ஆஃப் கவருன்றது இது வரைக்கும் கவர் வரும் உங்களுக்கு. ஃபுல் கவரில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே கவராக இருக்கும். கீழே வந்து நீங்கள் ஸ்டோரேஜுக்கும் உங்களுக்கு இடம் ஃபுல்லாகவே இதில் இருக்கும். ரவுண்ட் டேபிள் பார்த்தீங்கன்னா 2 அடி வந்து 3850, 2 அடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4850. ஃபஸ்ட்டு லைட் வெயிட்டில் போட்டுருந்தோம். நிறைய கஸ்டமர் வந்து அதை புரிஞ்சிக்க மாட்டோம். லைட் வெயிட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை ஓப்பனாக சொல்லணும். அதை எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்போம் நம்ம. ஸ்டீல் நிறைய வந்துட்டு வேஸ்டேஜ் ஆகல அந்த ஸ்டீலில் போடுறது. அதுக்காண்டி வேஸ்டேஜில் போடுறதுனால அந்த ஒட்டு போட்டு போகிறது அந்த மாதிரி நம்ம போட மாட்டோம். ஒரு 4 அடின்னு எடுக்கிறாங்கன்னா திடீர்னு 2 அடி கேட்பாங்க, 2 அடி வேஸ்டேஜ் ஆகும். அந்த 2 அடியில் போடுற ரவுண்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2850 கொஞ்சம் லைட் வெயிட்டில் வரும். அது இப்போ நம்ம போகிறதுல இதில் வந்து ஹெவியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3850 2 அடி, 2 அடி பார்த்தீங்கன்னா 4850. இது வந்து தோசைக்கல். இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய ஆஃபர், பழைய வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருப்போமோ சேம் அதே ஆஃபர் தான் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3க்கு 2 4க்கு 2 ரெகுலர் சைஸ் வந்துடும் உங்களுக்கு. 3க்கு 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16500, 4க்கு 2 பார்த்தீங்கன்னா 20850. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். இப்போ அந்த புதுசாக எடுக்க வரவங்க பழசு இப்போ என்கிட்ட இருக்குது, கடை இருக்குது, எல்லாமே நாங்கள் வச்சுக்கோங்க அப்படி எடுக்கிற மட்டும்தான் தோசைக்கல் மட்டும் அந்த மாதிரி தனியாக எடுப்பாங்க. ஏன்னா இப்போ தான் ஆரம்பிக்க போகிறேன் புதுசாக, இப்போ தான் ஃபஸ்ட்டே ஆரம்பிக்க போகிறேன்னா அவங்களுக்கு பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காம்போ. இது வந்து நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பாங்க. இதுதான் புதுசாக பார்க்குறவங்களுக்காண்டி அவங்க திருப்பி சொல்லி பார்த்து 3க்கு 2 தோசை தவா, 3க்கு 2 பரோட்டா டேபிள், 3க்கு 2 கட்டிங் டேபிள், அப்புறம் வாளி, சாமுகா, ஹாட் பாக்ஸ், ஜக்கு, டம்ளர், துடுப்பி, ஸ்க்ரப்பர், கரண்டி, ஆயில் ஜக்கு, லைட்டு, ஆம்லேட் ஜக்கு. இந்த 14 பொருள் சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் 38,850 ரூபாய் மட்டும்தான் நம்மகிட்ட. இது ஓப்பனாக சொல்கிறோம், சேலஞ்ச் பண்ணி சொல்கிறோம். இது நம்ம பழைய வீடியோன்னு ஏன் அதை மென்ஷன் பண்ணி சொல்லணும்னா இன்னும் பாருங்கள் உங்களுக்கு அந்த ஆஃபர் தான் நாங்கள் வச்சிருக்கோம். வேறு ஏற்றல இறக்கலன்றது சொல்கிறதுக்காண்டி தான் உங்களுக்கு அதை திருப்பி உங்கள்கிட்ட வந்துட்டு சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் பழைய வீடியோலையும் பார்த்துட்டு கூட வாங்க. இதே ஆஃபர் இதே மாதிரி தான். ஆமாம், அதனால அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி தான். அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்டீல் விலை ஏறுதுன்றதுக்கப்புறம் தான் அது மாதிரியான ரேட்டு மாறுமே தவிர்த்து 3 மாதம் ஒன்ஸ் நாங்கள் ஆஃபர் மாற்றிக்கிட்டே இருப்போம். ஆஃபர் ஒரு ஆஃபர் வர போட்டுக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி உங்களுக்கு சைனீஸ் அடுப்புலாம் எப்படி தான் பழைய கடை இருக்குது அப்படின்னாங்க சைனீஸ் அடுப்பு மட்டும் வாங்குவாங்க. இல்லை இதுவும் நான் புதுசாக போடுறோம் அப்படின்றப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைனீஸ் ரேஞ்சு காம்பவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சைனீஸ் அடுப்பு, மசாலா டேபிள், ஆயில் கடாய், ரைஸ் பேனு, சைனீஸ் நடல், நூடுல்ஸ் கடாய், மசாலா பாக்ஸ், ரைஸ் ட்ரே, கட்டிங் போர்டு, பிளாஸ்டிக் ட்ரே, சாஸ் கேனு, லைட்ரு, சாப்பர், பீலர். இந்த ஒரு 14 பொருள் சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் 24,850 ரூபாய் மட்டும்தான். இப்போ இந்த நடுவில் என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தோசைக்கல் கம்பமும் இதுவும் சேர்த்து எடுத்தாங்கன்னா இதுலேருந்து உங்களுக்கு ஒரு 500 டிஸ்கவுண்ட் பண்ணி தரோம். என்னன்னா இவ்வளோ பெருசாக இருக்கும் 500 தானே அப்படி கேட்காதீங்கன்னா எனக்கு காம்போலன்னு பார்த்தீங்கன்னா லாபம் ரொம்ப கம்மி. இதுவே எங்கிட்டே தனித்தனியாக எடுத்தானா கூட உங்களுக்கு இது ரேட் நான் சொன்ன ரேட்டு எல்லாத்தையும் பாருங்கள், நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு ரேட் என்னன்னு தெரியும். தோசைக்கல்லாக இருக்கட்டும், சைனீஸ் அடுப்பாக இருக்கட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்போன்னு எடுக்கிறதே நம்ம கம்மியாக தான் போடுறது. அதுலேயும் சரி ரெண்டும் எடுக்கிறாங்க சேர்த்துனதுனால தான் அந்த 500 ரூபாவும் மக்களுக்கு ஒரு சந்தோஷத்துக்கான. ஏன்னா அடுத்தடுத்து நம்ம எடுப்பாங்க மக்கள் நிறைய பேர் வந்து. இவ்வளோ தானான்னு கேட்டிங்கன்னா ஃபிக்ஸட் ரேட்டு தான். சரி ரெண்டுமே சேர்த்து எடுத்திங்கன்னா ஒரு 500. இப்போ தெளிவாக சொல்ல பாருங்க, சைனீஸ் காம்பவும் தோசைக்கல் காம்பவும் சேர்த்து எடுத்தால் தான் முதல்ல 500. நான் அதுலேருந்து ஒரு 500 கம்மி பண்ணுது எங்களால் முடிஞ்சது லாபத்தில். அவ்வளோதான் எங்களால் கம்மி பண்ண முடியுன்றதுனால. இப்போ பார்த்தீங்கன்னா ஜூஸ் ஸ்டால் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே போல் தான். நிறைய கடை நாங்கள் ஃபஸ்ட்டு வச்சுருந்தோம்னா ஜூஸ் ஸ்டால், டீ ஸ்டால்னு தனியாக எடுப்பாங்க. நம்ம வந்து சம்மரில் ஃபஸ்ட்டு போட்டோம் சம்மர் ஆஃபர்னு சொல்லிட்டு. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் ஸ்டால் 4க்கு 2 ஜூஸ் ஸ்டால், அப்புறம் 2க்கு 2 ரவுண்ட் டேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ரவுண்ட் டேபிள் ஹெவியில் வந்துடும். சுஜாதா மிக்ஸி 900 வாட்ஸில் சுஜாதா மிக்ஸி வந்துடும். உங்களுக்கு கட்டிங் டேபிள் பார்த்தீங்கன்னா 2.5 கொண்ட கட்டிங் டேபிளும் வந்துடும் உங்களுக்கு. அதை தவிர்த்து இதில் சின்ன பொருள் அதாவது ஜூஸ் கிளாஸ், கரண்டி, கட்டிங் போர்டு, கத்தி, ஆயில் ஜக் அந்த மாதிரியான ஒரு 13 பொருள் சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் 38,850 ரூபா மட்டும் தான் ஜூஸ் ஸ்டால் காம்போ. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஜூஸ் ஸ்டால் மட்டும் தான் கேட்டால் கிடையாது. சம்மரில் டீ ஸ்டாலும் அதாவது டீ குடிக்கிறோம், வெயிலில் டீ குடிக்கிறோம் தான் பயங்கரமாயிட்டாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு டீ ஸ்டால் 4க்கு 2 டீ ஸ்டால், அதே போல் 2 அடி ரவுண்ட் டேபிள் உங்களுக்கு 2 ரவுண்ட் டேபிள் உங்களுக்கு வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா இதில் சின்ன பொருள், அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 அடுப்பு வந்துடும் உங்களுக்கு. 4க்கு 2 டீ ஸ்டாலுக்கு ஏற்ற மாதிரி 3 அடுப்பு. இந்த ஒரு 15 பொருள் சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் 34,850 ரூபாய் மட்டும்தான். இதுவும் அதே போல் தான். இந்த காம்பவுண்ட் தான் நம்ம கம்மியாக தானே. இது ஃபிக்ஸட் ரேட் தான். இது எங்கேருந்து இருந்தாலும் சரி, நாங்கள் எங்கேருந்து வர தெரியுமா வீடியோ பார்த்துட்டு வரது போகிறது வந்துட்டு வீடியோ பார்த்துட்டு வரணுன்றதுக்காண்டி தான். வீடியோ பார்த்துட்டு வரேன் ஏன் கம்மியாக தர மாட்டேங்குன்னு கேட்காதீங்க. தயவு செஞ்சு வீடியோ போடுறது, வீடியோ போடாட்டி பக்கத்தில் இருக்கிறவங்க வரமாட்டான். அதனால தான் நம்ம வந்துட்டு யூடியூப்பில் வீடியோ போடுறது வந்து வியாபாரத்தை பெருக்க தான். யூடியூப்பில் வீடியோ போடுறீங்க, நாங்கள் வீடியோ பார்த்துட்டு வரோம், எங்கேருந்து அதை நிலாவிலேருந்து பேருந்து என் பேர் ஆம்சாங்னு சொன்னாலும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதே ரேட்டு தான். காம்போலாம் நம்ம கம்மியாக கொடுக்குறோம். அதனால் கம்மி. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நாங்கள் இப்போ வீடியோவில் ஒரு மாதிரி நம்ம அதெல்லாம் ஓப்பனாக போல்டாக வீடியோலையும் அப்படியே பேசுகிறது. நம்ம சிரிச்சு வாங்கினா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி நம்மளுக்கும் பேச வரும். அது பேசிட்டு இங்கே வந்து நம்ம பேசும்போது ரியாலிட்டியாக வந்து பார்க்கும்போது தான் நாங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா அதனால் வீடியோலேயுமே அதே போல் பேசுகிறது தான். அப்போ தான் வந்து அவங்களுக்கும் தெரியும் நம்ம வீடியோவில் பேசுகிற மாதிரி தான் பேசுகிறாங்க அப்படின்ட்டு. அதனால தான் ஓப்பனாகவே பேசுகிறது. ஃபிக்ஸட் ரேட்டுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. காம்பவுண்ட் நம்ம போகிறதே கம்மியாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு என்னென்னா. அதே போல் மக்கள் வந்துட்டு ரொம்ப நேரம் சுற்றி இப்போ இந்த கடையெல்லாம் நீங்கள் சுற்றினீங்கன்னா 2 மணி நேரம் சுற்றிக்கிட்டே தான் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும் கடை பெறுது. ஏன்னா பொருள் அவ்வளோ இருக்கும். இப்போ நான் ஜூஸ் கடை ஆரம்பிக்கிறேன், தனித்தனியாக வேணாம் நீ இந்த எடுத்துக்கோ, இதை
இதை எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒருத்தர் நீங்கள் பொருள் நீங்கள் அலைய வேணாம். இது 2 முடிச்சிங்கன்னா 2 நிமிஷத்தில் வியாபாரம் முடிஞ்சு பொருள் பசங்க எடுத்து வச்சுட்டானுங்க. நீங்கள் பாட்டு எடுத்து போட்டு ஜம்முன்னு எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம். நம்ம கடையில் வியாபாரம் எவ்வளோ பெரிய பொருள் எடுத்தாலுமே 5 நிமிஷத்தில் வியாபாரம் முடியணுன்றதுக்காண்டியான போகிறது தான் அந்த காம்போ ஆஃபர், அந்த கான்செப்டை தவிர்த்து மக்களுக்கும் கம்மியாக கொடுக்கணும். அதனால தான் நம்ம வீடியோ போடுறது, இப்போ சொல்கிறேன் வீடியோ பார்த்துட்டு மக்கள் நிறைய பேர் வரணுன்ற ஒரு காரணத்துக்காண்டி தான். அதுபோல் லாபம் கம்மி, அதுலேருந்து நம்ம கம்மி பண்ண மாட்டோன்றது கிடையாது. அந்த அளவு முடியாது, ஏன்னா நம்ம கொடுக்குறது ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. ப்ரோ இங்கே என்ன அடுக்கடுக்க காம்போஸ் ஆஃபர்ஸ்லாம் போட்டுருக்கீங்களா ப்ரோ? இது வந்து நம்ம இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு நிறைய வீடியோவில் பார்த்தது தான். அதாவது ஜூஸ் ஸ்டால் காம்போவாக இருக்கட்டும், டீ ஸ்டால் காம்போவாக இருக்கட்டும், சைனீஸ் காம்போவாக இருக்கட்டும், தோசை தவாவாக இருக்கட்டும், இட்லி காம்போவாக இருக்கும். இல்லைப்பா இதுக்கப்புறம் புதுசாக என்னப்பா போட்டுக்கிங்கன்னா ஒன்றுமே இல்லை, அப்படியே கேமரா இப்படி திருப்பிங்கன்னா மேலே உங்களுக்கு பார்பிக்யூ காம்போ, தந்தூரி காம்போ, பிரியாணி காம்போ, பின்னாடி வந்து சைனீஸ் அடுப்பில் பின்னாடி ஆஃபர் போட்டுக்குமோ அந்த இது ஷவர்மாவில் வந்துட்டு காம்போ ஆஃபர் போட்டிருக்கு. அதே போல் கிரில்லில் காம்போ ஆஃபர் இருக்குது. வாங்க ஒன்று ஒன்றா என்னென்னு ப்ரீஃபாக பார்த்துலாம். கண்டிப்பாக ப்ரோ, வாங்க. நிறைய காம்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு புது காம்போ நிறைய போட்டிருக்கோண்ணே. தனியாக வராதிங்க, வரும்போது மாஸ்டரோட வாங்க. ஏன்னா அவங்க தான் வந்துட்டு என்னென்ன போடணும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே கட்டுவாங்க. ஏன்னா நாங்கள் மாஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்த நிறைய பேர் கிட்டத்தட்ட 100-150 பேர் கிட்ட வருவாங்க மாதம். அவங்க கிட்ட ஒன்று நான் எது போட்டால் ஓடும் நீங்கள் சொல்லுங்கள். மாஸ்டர் வந்து எது எடுப்பாங்க. ஏன்னா ஹோட்டலுக்கு ரொம்ப கம்மியாக வேணுமா இருக்குது, இல்லாமல் கிடையாது. இப்போ அவங்க சைடு என்னன்னா கூட 5 ரூபா 6 ரூபா கொடுத்து எடுத்தாலுமே கூட அந்த அளவுக்கு வர்த்து சீக்கிரமாக ரெடியாக வரதா இருக்கட்டும், பொருள் வந்து ரொம்ப நாள் வரதா இருக்கட்டும், அது மாஸ்டருக்கு தான் தெரியும். ஸோ நீங்கள் மாஸ்டர் கூட்டு வந்தேன்னா கூட்டு வரலன்னா கூட பரவாயில்ல, மாஸ்டரை வச்சு போட்டது தான் உங்களுக்கு. அது இப்போ அதில் ஃபஸ்ட்டு காம்போ என்னன்னா உங்களுக்கு பிரியாணி செட்டு காம்போண்ணே. இப்போ பிரியாணி செட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 கொரியன் பர்னர். இப்போ இது வந்துட்டு எப்படின்னா உங்களுக்கு சாதா பர்னரில் இம்பிடுக்கான தான் வரும். நம்ம கைக்குள்ள இப்படி அடைக்கலாம்னு வச்சுக்கோங்க அந்த பர்னரை, அவ்வளோதான் வரும். அதில் வந்து அடி பிடிக்கும் அது இது சொல்லுவாங்க. அது ஒரு சில மாஸ்டர் பொறுத்து மாறும். ஆனால் 100% மாஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த கொரியன் பர்னர் தான் கேட்பாங்க. நீங்கள் அவங்ககிட்ட கூட கேட்டு பார்த்துட்டு கூட நீங்கள் உங்கள் மாஸ்டர்கிட்ட கேட்டே வந்துட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதே போல் உங்களுக்கு பிரியாணி வாமர், இந்த தம் அடுப்பு சொல்லுவாங்கல்ல, இப்போ பிரியாணி அடுப்பில் வந்து தோசைக்கல்லை வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சுட்டு அந்த மாதிரி அது நீங்கள் பண்ணவே வேணாம். இதில் தண்ணியை ஊற்றி விட்டுட்டு பர்னர் வச்சிங்கன்னா அது பாட்டு தண்ணி கொதிச்சிட்டே இருக்கும். அந்த நீராவியில் வந்துட்டு பிரியாணி சூடாக இருக்கும், அடி பிடிக்காது. 10 கிலோ பிரியாணி செய்கிற டபரா உங்களுக்கு கட்டிங் டேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3க்கு 2 கட்டிங் டேபிள். அது தவிர அதுக்கு தேவையான அந்த கிச்சனுக்கு தேவையான இல்லை கஸ்டமருக்கு டைனிங் டேபிள் தேவையான தட்டு, ஜக்கு, பிரியாணி பவுல், சர்வீஸ் ட்ரே, லைட்ரு எல்லாமே அந்த ஒரு 15 பொருள் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 38,850 ரூபாய் மட்டும்தான். கொரியன் பர்னரையும் தம் அடுப்பை மட்டுமே நீங்கள் வெளியே கேட்டு பாருங்க, சாலிடாக 40 ரூபாய்க்கு கம்மி நீங்கள் வெளியே எடுக்கவே முடியாது. நான் ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். கம்மி ரொம்ப கம்மியாக போட்டு கொடுப்பாங்க பார்த்தீங்களா. இது 15,000 இது 10,000 கொடுக்குறவனும் இருக்க தான் செய்யறான். என்னன்னா உங்களுக்கு அந்த இந்த கேஸ் போற பைப் இருக்கு பாத்தீங்களா, காப்பர் பைப், பித்தளை செட்டிங், அதெல்லாம் பாத்தீங்கன்னா இரும்புல வரும். காப்பர் கோட்டு தான் அடிச்சிருப்பான், அதுல காப்பர் பைப் வராது. அது மாதிரி கொடுக்குறவனு இருக்க தான் செய்யறான். கஸ்டமர் எனக்கு அது மாதிரியே போதுன்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி கஸ்டமர் தானே வராதிங்கன்னு கூட சொல்லலாம். என்னன்னா கம்மியா கொடுத்து நம்ம 3 மாசத்துல கம்ப்ளைண்ட் வந்து கஸ்டமர் நம்மகிட்ட நிக்க கூடாதுன்னு, கொடுக்குற பொருள் கொடுக்குற காசுக்கு நாங்க கொடுக்குற பொருள் வந்து ஒர்த்தா இருக்கணும்னு நினைப்போம். நம்ம நீங்க இதுவுமே இந்த குவாலிட்டிக்கு நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. நீங்க எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்க வந்து பாருங்க, இதுல என்னடா படத்துல காமினா ஸ்டாக் இல்ல, ஃபுல்லா காலி. இல்லாட்டி நம்ம இந்த காம்போனா எனக்கு இந்த மாதிரி அடிக்க வச்சு உங்களுக்கு காட்டணும்னு தான் எங்களுக்கு ஆசை. காம்போ காட்டுறதுக்கு பொருள் இல்லை, அந்த அளவுக்கு பொருள் போய்கிட்டே இருக்கு. ஸோ நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு என்னென்ன நாங்கள் சொன்ன மாதிரி தான் போட்டிருக்கோமான்னு பார்த்துட்டு, சில பேர்லாம் சொன்னாங்க இந்த கடையில் என்ன மார்க்கெட்லாம் போனால் மேக்னெட் எடுத்துருப்பாங்க, ஒற்றை காலத்துக்கு போனால் எல்லாமே ஒற்றை ஸ்டீல் போட்டிருக்கோமான்னு முதற்கொண்டு நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அவசியம் இல்லை, என்கிட்ட மேக்னெட் இருக்குது. நீங்கள் எல்லாத்துலேயும் ஒரு பொருளையும் ஒட்டி பார்த்து கூட நாங்கள் கஸ்டமர் நம்பிக்கை தான். என்னங்க சந்தேகப்படுறீங்கன்னு கேட்டால் அப்படி கிடையவே கிடையாது. அதை நாங்கள் அப்படி கேட்கவும் மாட்டோம். வந்து நீங்கள் ஒட்டி பார்த்துட்டு அது உங்கள் திருப்திக்கு தான். அது அந்த உங்களுக்கு அந்த கொடுக்குற காசுக்கு நீங்கள் பார்ப்பீங்க. நானாக இருந்தாலும் ஒரு கடைக்கு போனோன்னா எல்லாம் ஒரிஜினல் தானு பார்ப்பேன். அதை மாதிரி நீங்கள் பார்க்கலாம், தப்பு கிடையாது. யாரும் உங்களை ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. ஃபுல்லாக இந்த பொருள் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கலாம். இந்த 15 பொருள் பார்த்தீங்கன்னா பிரியாணி காம்போ செட் உங்களுக்கு வெறும் 38,850 ரூபாய் மட்டும் தானே. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவுமே அப்படி தானே ஒரு ட்ரெண்டிங்காக இப்போ நிறைய யூடியூப் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஷவர்மாவும் கிரில்லு எந்த அளவுக்கு அது போதோ அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தந்தூரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக போகுது. இப்போ என்னன்னா இதில் இதுதான் தந்தூரி, கிரில்லை விட கிரில்ல கூட ஆயில் கண்டென்ட் நிறையா இருக்கிறதுனால தந்தூரின்றது பயங்கரமாக போயிட்டு இருக்கு. இப்போ ஜிம்மில் போகிறவங்க கூட அதை சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தந்தூரி பாட்டு, அதாவது 2க்கு 2 தந்தூரி பாட்டு. அதுக்கு தேவைப்படுற கம்பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ரொட்டி எடுக்கிறது 2, சிக்கன் சொரி உள்ளே போகிறது வந்து 10 கம்பி வரும். உங்களுக்கு மொத்தம் 12 கம்பி வரும். அப்புறம் சாஸ் கேன் 2 மிக்சிங் பவுல், சர்வீஸ் ட்ரே 2, அந்த பட்டர் பிரஷ், தாங் 2, கட்டிங் டேபிள், அதாவது 3க்கு 1.5 கட்டிங் டேபிள். அது எல்லாமே ஒரு டேபிள். இந்த ஒரு 10 பொருள் சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் 22,850 ரூபாய் மட்டும் தானே. இதுவும் ஓப்பனாக சொல்கிறேன், இது நீங்கள் வெளியே எங்கே பார்த்தாலும் இது 10,000 ரூபாய்க்கு தரவனும் இருக்க தான் செய்யறான். உள்ள இது எப்படின்னா இதுக்குள்ளே வெறும் மண் அடைச்சி தருவாங்க. நம்மளது அப்படி கிடையாது. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு மாஸ்டர் கூட்டி நீங்கள் தட்டி பார்த்தாலே மாஸ்டர் சொல்லிடுவாங்க என்ன குவாலிட்டி அது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 18 ரூபாய்க்கு கொடுக்குறது நம்ம தனியாகவே கொடுத்தாலே. இது மட்டுமே நம்ம 18 ரூபா அந்த மாதிரி வரும். டேபிளே நீங்கள் கணக்கு அந்த இதெல்லாம் சேர்த்து கணக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தனித்தனியாக எடுத்தனா கூட 24 ரூபா அந்த மாதிரி வந்துடும். மொத்தத்தில் இந்த இதில் காம்போடன்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்டே எடுக்கிறதுல நீங்கள் ஒரு 1,500 2,000 ரூபா கம்மியாக எடுத்துக்கலாம். நீங்கள் குவாலிட்டி தான் சொல்கிறேன். உங்களுக்கு கம்மியாக இருக்க தான் வேணுமா சொல்லுங்கள். 10,000 ரூபா நானே எடுத்தேன் உங்களுக்கு. நீ வெளியே அதை எடுத்தீங்கன்னா 10,000 ரூபான்னு சொல்லுறது நான் விற்கிற ரேட்டு. வெளியே அதுவே 12 ரூபா 15 ரூபா அந்த மாதிரி விற்பாங்க. உங்களுக்கு அதுதான் வேணும்னாலும் சொல்லுங்க எடுத்துறேன். ஆனால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பானை என்ன குவாலிட்டி அதில் என்ன இருக்கோ அதுதான் தருவேன்.
சொல்லி தான் கொடுப்போம். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்பிக்யூலையுமே ஸ்டீல் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஸ்டீல் வந்து 3 கொன்ற இந்த இது 3 கொன்ற பார்பிக்யூ இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டிங் டேபிள் இதுலையும் அதே போல தான் 3 கொன்ற கட்டிங் டேபிள், சர்வீஸ் சேர் 2, இந்த கிளிப்பு சின்னது ஒன்று பெருசு ஒன்று, அதுக்கு தாங்கு அந்த சிசரு சிக்கன் வெட்டுற சிசரு சாஸ்கேனு அந்த ஷிக்கா கெபாப் வந்துட்டு கம்பி இது எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 10 பொருள் சேர்த்து பார்த்தீங்கன்னா 22,850 ரூபா. காம்போ வந்து 2 காம்போ அந்த மாதிரி, அதாவது 4 அந்த மாதிரி காம்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் 22,850 தந்தூரி காம்போவும், அதிலே உங்களுக்கு பார்பிக்யூ காம்போவும் 22,850. இதுவும் அதே போல தான் உங்களுக்கு இதுக்கான மாஸ்டர் வச்சு கேட்டு அண்ணா இந்த பொருளுக்கு இதுதான் ஒரு 100 பேர் எடுக்கிறாங்கன்னா 180 பேர் எடுத்தது இது எல்லாமே அந்த பொருள். ஆனால் இதுதான் மோஸ்ட்லி இதுதான் தேவைப்படும் அப்படின்னு. அதாவது புதுசாக கடை வைக்கிறவங்களா இருக்கட்டும் இல்லை ஏற்கனவே வந்தவங்களும் இந்த காம்போலாம் பார்த்துட்டு ஏன்னா காம்போவே எடுத்து வச்சுக்கலாம் நமக்கு கம்மி தான், ஏன்னா வெளியெல்லாம் விசாரிச்சுட்டு தான் வராங்க. இன்னொன்று சொன்னால் பழசு இருக்கா நிறைய பேர் நம்ம இங்கே மார்க்கெட்டில் பழசுன்னு தான் வராங்கன்னா ராமாபுரம் மார்க்கெட்டுக்கு நீங்கள் வரவே வேணாம். ஏன்னா பழசே இங்கே கிடையாது. இப்போ எல்லாருமே புதுசாகிட்டாங்க. ஏன்னா பழசு நம்ம ஒரு கஸ்டமர்கிட்ட எடுத்து நம்ம அதை க்ளீன் பண்ணி அதை விற்கிறதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசு ரேட்டு வந்துருது. அதனால் யாருமே பழசு எடுக்கிறது இல்லை. ராமாபுரம் மார்க்கெட்டில் பழசு கிடையாது, புதுசு மட்டும்தான். அதுலேயே கம்மி நம்ம கிட்ட தான். அது நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும், நீங்கள் வந்து விசாரிச்சு பார்த்துக்கிட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம். அதுவே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். 2 காம்போ 22,850 ரூபா 22,850 ரூபா. இதுவும் நம்ம புதுசாக இப்போ வந்து கஸ்டமர் காண்டி போடுது. இதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்துட்டு உங்களுக்கு ஷவர்மா காம்போனே. இதில் ஷவர்மா காம்போ பார்த்தீங்கன்னா அதே தான் ஷவர்மா மிஷின் சிங்கிளில் வந்துட்டு உங்களுக்கு டபுள் பர்னர் வந்தோம் அது ஒன்று. ப்ளஸ் இதுலேயும் பார்த்தீங்கன்னா 3 கொண்ட கட்டிங் டேபிள் ஒன்று. அதுக்கு தேவையான இதில் சின்ன பொருள் அந்த அதுக்கு இந்த ஷவர்மாக்குன்னு ஒரு ஃபஸ்ட் ஒரு ஷவர்மாக்கு சின்னதாக ஒரு காம்போ போட்டிருந்தோம், அந்த கத்திய பிளேட் அது மாதிரி. நாம அப்போ தான் சொன்னேன் சார் அந்த மாதிரி நம்ம எங்கே போடணும், மொத்தமாகவே இதே மாதிரி போடலாம். நம்ம பசங்கள்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணி மாஸ்டர்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி இதுக்கு ஒரு காம்போ ஷவர்மான் ஃபுல்லாகவே ஷவர்மா மிஷின் நைஃபு பிளேட்டு சாப்பர் லேடர் பிளாஸ்டிக் ட்ரே சாஸ்கேனு லைட்டு தாங்கு லோடிங் ஸ்டாண்டு ரோலிங் நட்டு இதெல்லாம். லோடிங் ஸ்டாண்டு லோடிங் நட்டுனா பார்த்தா தரமாட்டாங்க. ஷவர்மா நீங்கள் வாங்கினாலுமே கூட 28,000 ரூபாய்க்கு இது மட்டும் தான் தருவான். பிளேட்டு இந்த ஷவர்மா ராடு சப்போர்ட்டிங் ராடு இருக்குல்ல இது அந்த நெட்டு இந்த இதெல்லாம் தரவே மாட்டான். இது எல்லாமே நம்ம அந்த காம்போட மொத்தமாக அது ஏன் மாஸ்டர் கூட்ட சொல்றது அதுக்கு தான், மாஸ்டருக்கு தான் தெரியும். இது எந்த கடையில் போனாலும் இது தரமாட்டான். அதோட சேர்த்து நம்ம தரோம். அது கிரேட்ரு கட்டிங் டேபிள் இந்த ஒரு 14 பொருளும் சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் 32,850 ரூபாய் மட்டும்தான். இப்போ நீங்கள் புதுசாக ஒரு ஷவர்மா கடை போகிறோம். இப்போ நிறைய பேர் என்ன ரோட் சைடில் நிறைய பேர் போடுறாங்க. நாங்களும் பார்த்துக்கோம், நம்மளும் சாப்பிட்ருக்கோம். அதாவது பெரிய ஹோட்டலில் தர டேஸ்ட்டாலும் ரோட் சைடில் போகிற டேஸ்ட்டில் நல்லா இருக்குன்ற மாதிரியான அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ ரோட் சைடில் ஸ்டார்ட் பண்ணதான் நிறைய பேர். இப்போ நிறைய பேர் இப்போ எப்படின்னா சின்ன இப்போ படிச்சுட்டு இதுதான்ன்றது இல்லை, நம்ம ஒரு சின்னதாக இன்வெஸ்ட் பண்ணி ஆரம்பிக்கிறாங்கன்ற ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஆளுங்களுக்கு போட்டு தான் இந்த காம்போ எல்லாமே. ஒரு அதாவது பெரிய ஹோட்டலுக்கு தான் எடுக்கூடாங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு ரோட் சைடு ஷாப்ல இருந்து ஒரு வைட் ரேஞ்ச் ஹோட்டல் ஆரம்பிக்கிறீங்கன்ற வரைக்கும் இந்த காம்போ எல்லாருக்குமே செட் ஆகும். இப்போ பட்ஜெட்டில் புதுசாக ஆரம்பிக்கிறாங்கன்றவங்களுக்கு அவங்க பட்ஜெட்டில் செட் ஆகுன்றதுனால நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி அது வந்து 32,850 ரூபா அந்த ஷவர்மா காம்போல இந்த 14 பொருளும் சேர்த்து உங்களுக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரில் சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா நடுவில் பயங்கரமான ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொன்று என்னன்னா நம்ம காம்போ நாங்கள் ஒரு கடைக்கு போகிறோம், அதில் பார்த்தீங்கன்னா கிரில்லு சிக்கி கபாபு தந்தூரி அதுன்னு எல்லாம் அதுக்கு ஒரு காம்போ எங்களுக்கு தராண்டே காம்போக்கு இப்படி காம்போ வள அந்த மாதிரி நம்மளும் சரியா எல்லாரும் அவங்க எல்லாமே நம்மளும் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கலான்றதுனால போட்டுருக்கோம் உங்களுக்கு காம்போ. அதில் பார்த்தீங்கன்னா கிரில் மிஷின் அதாவது 9 கோழி கிரில் மிஷினில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹைட் வரும் 4 அடி எல்லாமே 4 அடி இந்த ஹைட்டு தருவாங்க. அதுதான் மாஸ்டர் அது அந்த கரெக்டாக அந்த மாஸ்டருக்கு தெரியும். ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஓனருக்கும் அது தெரியும். அவங்க அந்த 4 அடி தான் வந்துட்டு இருக்கிறதுல பெஸ்ட்டுன்னு 4 அடி கீழே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரோட்டில் போகிறவங்களே இப்போ பார்த்தாங்கன்னா இப்படி பார்த்தா தான் ஹை லெவலில் இருந்தால் தான் உங்களுக்கு தெரியும். இப்படி குனிஞ்சு பார்க்க மாட்டான், அது என்னன்னு தெரியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம 4 அடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரில் மிஷின் அதிலே 3 கொண்ட கட்டிங் டேபிள் எஸ்எஸ் ட்ரே மிக்சிங் பவுல் அப்புறம் டாங்கு சிசர் பிளாஸ்டிக் ட்ரே சாப்பர் லைட்ரு கட்டிங் போர்டு இந்த 10 பொருளும் சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் 32,850 ரூபாய் மட்டும்தானே. இதுலையுமே சரி இந்த வீடியோக்கான இதில் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் சொல்கிறோம் இந்த ஆஃபர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 காம்போ இது எல்லாமே சேர்த்து எடுத்தீங்கன்னா இதுலையும் எனக்கு ஒரு 1000 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி தர முடியும். அதாவது இது மொத்தமாக இது 4மே எடுக்கணும். நீங்கள் வந்துட்டு இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லாட்டி ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லாட்டி வரீங்களா வீடியோவில் ஒன்று சொன்னீங்க அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாதுண்ணே. வீடியோவில் நான் என்ன சொன்னேன்னு தானே அதை மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா வீடியோ எடுத்து காமிச்சு நீங்கள் வாங்கிட்டு போயிட்டே இருங்க. சில பேர் அந்த மாதிரி சொல்லும்போது தான் வந்துட்டு வாக்குவாதம் ஆயிடுது, சண்டையாயிருது. நிறைய பேர் என்ன நான் கஸ்டமர் எப்படி வேணா பேசுவாங்க, நீங்கள் பொறுமையாக பேசணும் அப்படி கிடையாது. நாங்களும் மனுஷன் தான். நீங்கள் ஒரு ஆள் தான் எங்களை பார்க்குறீங்க, நாங்கள் உங்களை மாதிரி 1000 பேரை பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ நீங்கள் எங்கள் நிலமையை புரிஞ்சுட்டு நீங்கள் பேசிங்கன்னா தெரியும். எப்போ நிறைய பேர் எப்போ இந்த மாதிரி வரவங்களா சேல்ஸ்மேன்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, எப்போ இந்த மாதிரி வரவங்களா சண்டை போடுறாங்க. யூடியூப்ல நம்ம என்ன காட்டுறோமோ அதுதான் நேரில் வந்தாலும் நம்ம தரப்போகிறோம். சண்டை போடுறதுக்கு 10 பேர் அப்படி வரதான் செய்வாங்க, வேற ஒன்றும் பண்ண முடியாது, அவங்களை தட்டி விடுங்க தான் சொல்லுவோம், வேற வழி இல்லை. வியாபார டைம் அப்படின்னா ஒருத்தர் சண்டை போட்டு இன்னொருத்தரோட வியாபாரத்தை நம்ம விட முடியாது. ஒரு இப்போ என்னன்னா யூடியூப்ல பேசுறாங்களா இப்படி பேசுறாங்க அந்த மாதிரி நினச்சிக்காதீங்க. ஓப்பனாக நான் வந்து மனசில் பட்டதை அப்படி சொல்லிடுவேன். வியாபாரம் முக்கியம், கஸ்டமர் நமக்கு முக்கியம், அவ்வளோதான். இந்த 4 காம்போ நீங்கள் சேர்த்து எடுங்க. நான் வந்து இதுலேருந்து ஒரு 1000 ரூபா என்னால் கம்மி பண்ண தெரியும் 4த்துக்கும் சேர்த்து. ஏன்னா இதுலேயே லாபம் நம்மகிட்ட கம்மி. நீ தனித்தனியாக விசாரிச்சுட்டு வாங்க, ஒன்றுமே இல்லை என்கிட்டே வாங்க, தனித்தனியாக என்ன ரேட்டு கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு அப்போ தான் அது என்னன்னே உங்களுக்கு தெரியும். தனித்தனியாக எடுத்து தவிர்த்து இது 4மே நீங்கள் சேர்த்து தான் உங்களுக்கு பட்ஜெட்டுக்குள்ளே வரும். அதனால சொல்கிறேன் இது ரொம்ப 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 கம்மி. இந்த 4 சேர்த்ததில் இதில் ஒரு 1000 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன். இப்போ அடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் காம்போ நம்ம வெளியே அடுப்பு சொன்னோம் பார்த்தீங்கன்னா, சைனீஸ் அடுப்பு 9,850 7,850 ரெகுலராக அதாவது ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே ஓகே வைட் ரேஞ்சு எடுக்கிறாங்கனாலும் அவங்களுக்கும் அது சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு இல்லை ஹெவியாக வேணாலும் நம்ம அதுலேயுமே நம்ம ஹெவியாக வேணாலும் செஞ்சு
இணையதளம் அதில் போனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான ரேட் வரும். எப்படின்னா யூடியூப்ல இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்கும். அது வந்துட்டு லைட்டு தான், அதை நம்ம சொல்லி தான் வைக்கிறோம். 9850 ரூபாய்க்கு என்ன ரேட்டுக்கு இருக்குமோ அந்த அதுக்கேற்ற குவாலிட்டி இருக்கும். அதாவது நீங்கள் அதை வெளியே எடுக்கிறது 12,000 ரூபாய்க்கு நீங்கள் அதை நம்ம எடுக்கிற கணக்கு தான். அந்த மாதிரி இது ஹெவின்றது வேணா அது நீங்கள் நேரில் வாங்க. ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம வியாபாரத்தை வந்து ஒரேடியாக சொல்கிறேன், அப்போ பக்கத்துலேயும் பார்த்துட்டு வாங்கினா போட தான் செய்வாங்க. ஸோ அதனால் நேரில் வாங்க, அதுக்கான ரேட் என்னென்னு சொல்லிடும். அதுலேருந்து உங்களுக்கு ரேஞ்ச் கேட்குறாங்க நிறைய பேர். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூம் வச்சு, அதாவது சைனீஸ் அடுப்பில் இந்த மாதிரி கம்பி வச்சுன்னு இல்லாமல் மாஸ்டர்ஸ் இப்போ நிறைய பேர் என்ன டூம் வச்சு கேட்பாங்க. இந்த மாதிரி டூம் வச்சு எடுக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு 13,850 ரூபாய், அதாவது ஃபுல் கவரில். அதுலேயே எனக்கு ரேஞ்சில் வேணும். ரேஞ்சுனா உங்களுக்கு இந்த மாதிரி கால்லாம் பார்த்தீங்கன்னா பொரோட்டா டேபிளில் வர மாதிரி 1.5 கால் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டூமு ஒரு ரிங்கு அந்த மாதிரி எடுத்தாங்கன்னா 15,850. சைஸ் பார்த்தீங்கன்னா இதில் என்ன சைஸோ சேம் அதே சைஸ் தான் வரும். இதுலேருந்து பெருசாக வேணுனாலும் நம்ம செஞ்சு தரலாம், அதுக்கேற்ற மாதிரியான ரேட் வரும். இதை விட ஹெவியாக வேணுனாலும் நம்ம செஞ்சு தரலாம். இப்போவும் சொல்கிறேன், இது இதில் போட்டுக்க பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற குவாலிட்டி உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இதை வெளியே எடுத்தீங்கன்னா இதுவே 10,000, 12,500, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 17 ரூபா, இதெல்லாம் 25 ரூபா, இது 36 ரூபா சொல்லுவான். இது நாங்கள் செய்கிறதுன்றதுனால எங்களுக்கு செய்கிறதுன்றதுனால இந்த சோஃபா தம்பி சொல்கிற மாதிரி தான் நம்ம செய்கிறது எல்லாமே ஒரு கேஷும் நான் உங்களுக்கு தனித்தனியாக கூட சொல்லி பார்த்துட்டு நீங்கள் கூட்டி பார்த்தே நம்மகிட்ட நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய லாபம் வச்சு நம்ம விற்க போகிறது. அதனால தான் ஏன் ஃபிக்ஸட் ப்ரைஸ்னு சொல்லணும்னா காரணம் அதான். எல்லாமே நம்ம கம்மியாக கொடுக்குறோம்னா யாராவது ரேட்டு போட்டு வச்சுட்டு அதுலேருந்து கம்மியாக கொடுக்க முடியுமா? ஏன் ரேட்டு போட்டு வச்சுக்கிறதுனா ஒரு 100 பேர் வருவாங்க, நம்ம எல்லாத்தையுமே நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதாவது அவங்களுக்கும் புரிஞ்சுக்கிற கஸ்டமர் நிறைய பேர் வராங்க. 2-3 பேர் தான் என்னப்பா அது பண்ண சண்டை போகிறதுன்னு அது ஒரு 2 பேர் தான். இது எல்லாருமே புரிஞ்சுக்கிற கஸ்டமர் தான். என்னன்னா தம்பி நீ கஸ்டமர் பார்த்துருக்கீங்க, சரிப்பா நான் இதெல்லாம் பார்த்துருக்கேன், அவங்களாவே பார்த்து எஸ்டிமேட் போட்டு வச்சுட்டு தம்பி நான் இதெல்லாம் பார்த்து எடுத்து வச்சா எனக்கு பில் போட்டு தந்துருப்பான்னு சொல்ல கஸ்டமரும் இருக்காங்க. அதுக்கு தான் வந்து சரி பார்த்தோம், ஓகே ரைட்டு நம்ம இந்த மாதிரி பிடிச்சது பெட்ரு. ஒரு 10 பேர் வராங்கன்னா 2 பேர் 4 பேர் வந்துட்டு சேல்ஸ்மேன் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா மீதி கஸ்டமர்லாம் அவங்களே பார்த்து எடுத்து வச்சு அவங்க ரேட்டுக்கு செட் ஆகிறது எடுத்து வச்சுப்பாங்க, நம்ம பில்லு போட்டு தந்த போகிறோம். அதுக்காண்டி தான் நம்ம ரேட்டு போட்டு வச்சுக்கிறதே தவிர்த்து போட்ட ரேட்டை தான் தருவீங்க. ஒருத்தர் நினைக்கிறேன் நீ போட்ட ரேட்டு தான் தருவியா, நான் கம்மி பண்ண மாட்டேன். போடுற ரேட் வந்து நீ பக்கத்து கடையில் கூட போய் விசாரிச்சு என்ன கேட்கணும் அவசியமே கிடையாது. ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு எப்போ அங்கே இவ்வளோ தராங்க, நீ இவ்வளோ தரியான்னு கேட்டு பாருங்க, அதெல்லாம் கிடைக்காது போங்கன்றவாங்க. நம்ம வந்து அதுலேயுமே சொல்லி அதனால உங்களுக்கு கஸ்டமர் அட்டன் பண்ணி தான் நம்ம அனுப்புகிறோமே. சில பேர் என்னன்னா அவங்க கேட்குற ரேட்டுக்கு தராட்டி ஒழுங்காக நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி இப்பவும் சொல்கிறேன், அந்த மாதிரி தரவே முடியாதுன்னு. அதை நம்ம ஓப்பனாக நம்ம நேரில் இல்லை ஓப்பனாகவே சொல்லிடுறோம் பாருங்க. ஏன்னா கம்மியாக கொடுக்குறோம், அதனால நம்ம வந்துட்டு தர மாட்டோம். சில பேர் என்னன்னா போட்டோ வச்சிருந்த ரேட்டே நீங்கள் தரீங்க, அது ஏன் உங்களுக்குன்னா நீங்கள் எல்லா இடம் விசாரிச்சுட்டு வரும்போது நம்ம இங்கே அங்கே விட 500 ரூபா கம்மியாக இருக்கா, 1000 ரூபா கம்மியாக இருக்குன்னு சொல்கிறது தான் போட்டிருக்கோமே தவிர்த்து போட்டு வச்சுக்க ரேட்டு தருவீங்களான்னா அது ஆமாம் விற்கிற ரேட்டு நம்ம போடுறோம், போடுற ரேட்டு நம்ம தரது கிடையாது. கஸ்டமருக்கு என்ன விற்க போகிறோமோ அந்த ரேட்டை தான் அதில் நம்ம போடுறோம், அந்த ரேட்டை நம்ம தரோம், அவ்வளோதான். சரி ப்ரோ, காம்போஸ்லாம் தவிர்த்து என்ன வச்சுருக்கீங்க? அதுதான் காம்போலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓவராலாக பார்த்தீங்கன்னா சொல்லி முடிச்சாச்சு ஃபுல்லாகவே. சில பேர் ஒரு ஐட்டமாக கேட்பாங்க. இப்போ மிஷினரி ஐட்டம்ஸ் கேட்பாங்களா, அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் இண்டக்ஷன் ஸ்டவ்வாக இருக்கட்டும், இதுவே எலக்ட்ரிக் டோஸ்டராக இருக்கட்டும், தேங்காய் திருவுறது, ஜூஸ் போடுறது, இந்த வேஃபலில் பபுள் வேஃபல் போடுறது, அதில் மிக்ஸியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுஜாத்தாலையும் இருக்குது, பிரீத்தியில் இருக்குது. சுஜாத்தாவில் பார்த்தீங்கன்னா 900 வாட்ஸ், அது 1300 வாட்ஸ். இதில் பேனாசோனிக் ஸ்டீமரில் வந்துடும். இப்போ இந்த சாத்துக்குடி புளியது எலக்ட்ரிக்காக கேட்டால் இல்லை ஹேண்ட்மேடு அந்த மாதிரி இருக்குது. அதில் பிளாஸ்டிக் வேணுனாலும் இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியம் வேணும் அப்படின்னாலும் இருக்குது. மில்க் ஷேக் பிளெண்டரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாட் பாக்ஸ், குக்கர், அப்படி சில்லற பொருளில் பார்த்தீங்கன்னா ஒரு 70% பொருள் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே அவைலபிளாக இருக்குண்ணே இருக்குது. அதாவது மெயினான ஐட்டம் தான் சில்லற பொருள். இன்னொன்று ஓப்பனாக சொல்லி பாருங்க, பெரிய பொருள் நம்ம சின்ன பொருள்லாம் ரீட்டைல் பிரைஸ் தான். ஏன்னா சின்ன பொருள் நம்ம வாங்கி விற்கிறது தான். ஸோ அதனால மொத்தமாக எடுக்கிறாங்கன்றப்ப அவங்க அந்த இது மட்டும் தான் எடுக்கிறதுக்கு ரொம்ப தூரத்தில் இருந்தாங்கன்னா அது உங்கள் வீட்டு பக்கத்துலேயே நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். சின்ன பொருள் எல்லா இடத்துலையுமே சின்ன பொருள் ஒரே இடத்துல எந்த இடத்துல எடுத்தீங்கன்னா ஒரே ரேட்டு தான். அதனால் அதை ஓப்பனாக சொல்லிடுறோம் வீடியோவில். அப்போ நீங்கள் சொல்ல வேண்டியதானே கேட்பேன். எல்லா வீடியோலையுமே நம்ம சொல்லியிருக்கோம், மக்கள் பார்க்க மாட்டேங்க. ஓட்டாமல் பாருங்கள், முதல்ல வீடியோ ஓட்டாமல் பார்த்தீங்கன்னா தான் என்ன சொல்லியிருக்கோன்னே உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒழுங்காக பார்த்துட்டு வந்தீங்கன்னாலே நம்ம முக்கால்வாசி சண்டை இங்கே குறைஞ்சிடும், அவ்வளோதான். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரையர், அதில் உங்களுக்கு சிங்கிள் வேணும், சிங்கிள்லே சின்னது மீடியம் பெருசு, அதில் டபுள் மீடியம் பெருசு, அந்த மாதிரி நம்மகிட்ட எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இதில் ரேட்டு டிஃப்ரெண்ட் 2800 ரூபாயில இருந்து உங்களுக்கு 15,000 ரூபா வரைக்கும் இருக்குது. அதே போல் கேஸில் பார்த்தீங்கன்னாலும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இதில் நீங்கள் சிங்கிள் வேணும் டபுள் வேணும்னா கூட நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது கேஸில். இப்போ நிறைய பேர் என்னன்னா எலக்ட்ரிக் போட மாட்டாங்க, வெளியே எங்கேயா போட்டுப்பாங்க. அதில் அவங்க வந்து அங்கே எலக்ட்ரிக் கன்செப்ட் பண்ண முடியாது, ஜென்ரேட்டர் போட முடியாது, அவ்வளோ செலவு பண்ணி அவங்களுக்கு. ஸோ அதனால் அவங்களுக்கு கேஸில் இந்த மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவனாக இருக்கட்டும், அப்புறம் வார்மர், இதில் இந்த எலக்ட்ரிக் ஐட்டமில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா கிளாஸு, ஜக்கு, இந்த மாதிரி ஹாட் பாக்ஸு, குக்கரு, வால் பாத்திரம், அந்த மாதிரி இந்த மேலே நீங்கள் சும்மா ஒரு மாண்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சில்லற பொருளும் நம்மக்கிட்ட ஒரு 70% பொருள் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அதே போல் தட்டில் வந்து உங்களுக்கு தட்டு பவுலாக இருக்கட்டும், அதில் பார்த்தீங்கன்னா சைடிஸ் பிளேட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு இதில் வந்து பிளாஸ்டிக்கில் வேணும் அப்படின்னாலும் உங்ககிட்ட இருக்குது எங்கிட்ட. அதே போல் எனக்கு ஸ்டீலில் வேணும் அப்படின்னாலும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இப்போ நிறைய கேரியர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதுலேருந்து பெருசு வரைக்குமே நம்மகிட்ட இருக்கும். ஃபில்ட்ரு அது இதுன்னு அதான் சொன்னேன். இப்போ வீடியோவில் இப்போ இதை சில்லற பொருளை பற்றி பேசினா 3 நாள் ஆகும் பேசி முடிக்க. ஸோ அதனால் நேரில் வந்து பாருங்கள். சில்லற பொருளில் டைனிங் டேபிள் ஐட்டம், வீட்டு ஐட்டம் நம்மகிட்ட கிடையாது, அதையும் நம்ம ஓப்பனாக சொல்லிடுறோம். ஹோட்டல் ஐட்டம் மட்டும்தான் நம்மக்கிட்ட. அதே சின்ன பொருளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஞ்சி போனால் 70% ஐட்டம் மட்டும்தான் இருக்கும். ரொம்ப குரூஷியலான ஐட்டம் நம்ம வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது. நம்மளோட டார்கெட் பெரிய பொருள் தான். சரி, சின்ன பொருளுக்கு எல்லாத்தையுமே நம்ம அங்கே போக வேண்டிய இங்கே போடுன்னு கேட்கறதுனால மெயினாக என்ன வேணுமோ அது எல்லாமே நம்மகிட்ட சின்ன பொருள் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் நேராக வந்து நிறைய பல்காக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். சின்ன பொருளை நம்ம நம்மளால் எவ்வளோ பண்ணி தர முடியுமோ அது பண்ணி தரோம். அது பண்ணி தரோம்னு சொன்னதுனால நீங்கள் கேட்குற ரேட்டுக்கு நம்ம
தரும்னு கேட்டால் அப்படி கிடையாது. லாபத்தில் ஒரு லட்ச ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்கன்னா ஒரு 1000 ரூபா, 1 லட்ச ரூபாய்க்கு 1000 ரூபா தானே, 1 லட்ச ரூபாய்க்கு 4000 ரூபா கிடைக்கும். அந்த 4000 ரூபாயில் சம்பளம் போக, கரண்ட் பில்லு போக, வாடகை போக எவ்வளோ மிச்சம்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அதனால நம்ம சொல்கிறோம் ஆஃபர் பொருள் மட்டும்தான் எடுக்கிறாங்கன்னு கேட்டால் அதில் கம்மி பண்ண மாட்டோம். ஏன்னா அதிலே நம்ம கம்மி பண்ணி தான் போட்டு வச்சிருக்கோம் ஒரு லாபத்துக்கு. ஸோ அதனால சொல்கிறோம் மக்கள் யாரும் கோச்சிக்க வேண்டாம். நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் தான் எடுக்க போறீங்க. நீங்கள் இல்லாத விசாரிச்சுட்டு பார்த்து கூட நீங்கள் லாஸ்ட்டாக நம்ம கடையில் வந்து எடுத்துக்கோங்க. கம்மி பொருள் குவாலிட்டியாக இருக்கும். கம்மியாக தருன்றதுனால குவாலிட்டி இல்லாமன்றது நம்மகிட்ட கிடையாது. அதனால உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே குவாலிட்டி. சின்ன பொருள் இப்போ இந்த மாதிரி எடுக்கிறீங்களா, கொத்து இதெல்லாம் நீங்கள் வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தாலே தெரியும். சும்மா இப்படினாலே அமைக்கும். அது நம்மளது அப்படி கிடையாது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் அதுக்கான ரேட் என்னவோ அது வரதான் போகுது. பிரியாணி பவுலாக இருக்கட்டும், உங்களுக்கு காப்பர் கோட்டில் இருக்கும். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் கோட்லேயும் இருக்கும். ஆஃப் காப்பரும் நம்மக்கிட்ட, இந்த மாதிரி ஆஃப் காப்பரும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கும். அதுவுமே இருக்குது. சின்ன சின்ன பொருள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் குவாலிட்டியாக கொடுக்கணும்னு நினைக்கிறோம். குவாலிட்டியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பெரிய பொருளையும் அதே போல தான். இரும்பு சேர்க்கறது கிடையாது. நீங்கள் வந்து மேக்னெட் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம். அதெல்லாம் ஏன் நம்ம திருப்பி சொல்கிறோன்னா, கஸ்டமர் நிறைய பேர் கேட்குறாங்க. டிஸ்கிரிப்ஷனும் சரி, ஸ்க்ரீன்லேயும் சரி நம்பர் ஓட விட்டுட்டே இருப்போம். நம்பர் நீங்கள் அதை பார்த்துட்டு நேராக கால் பண்ணுங்கள். கால் பண்ணி எடுக்கலன்னா யாரும் வரந்த வேணாம், கோச்சிக்க வேண்டாம். கீழே வந்து நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டிங்கனாலே உங்களுக்கு போதும். எல்லா டீட்டெயில்ஸுமே ஈவன் பொருள் என்னென்ன இருக்குது, குறிப்பிட்ட அளவுக்கான பொருளுக்கு என்னென்ன ரேட்டுன்றது உங்களுக்கு அதிலே வந்துடும். அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு லொகேஷன் அதிலே வந்துடும். உங்களுக்கு நீங்கள் அதை பார்த்துட்டு ஃபோன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. சரி, அதெல்லாம் எதுவுமே பார்க்க தெரியாதுன்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேப்பில் போயிட்டு என்ஆர்ஜி ஹாஸ்பிட்டல், ராமாபுரம் என்ஆர்ஜி ஹாஸ்பிட்டல்னு போட்டிங்கன்னா அங்கே வந்துட்டு உடனே அங்கேருந்து கால் பண்ணிங்கன்னா கேஸ் இருக்கும். அதுக்கு அதை தாண்டி வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம கடை. அது இன்னொரு லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா அரசம் வரும். இந்த சைட்லேருந்து வராங்க அப்படின்னா ஆமாம் வருது. நம்ம 4 கடை இருக்கா, ஃபர்னிச்சர் கடை 2 கடை இருக்குது நமக்கு. அங்கிட்டு போயிடுறாங்க. அதனால் அந்த சைடு பார்த்தீங்கன்னா கேஸ் இருக்கும். கம்பி கடை ஒன்று இருக்குது. ஸோ அங்கே போயிடுதா. அதனால் சொல்கிறோம் ராமாபுரம் என்ஆர்ஜி ஹாஸ்பிட்டல்னு போடுங்க. உங்களுக்கு ராமபுரம் கேஎஸ்எங்கன்னு போட்டால் வரதான் போது. அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு சில பேருக்கு ஃபர்னிச்சர் கடைக்கு போயிருது, ஒரு சில கம்பி கடைக்கு போயிருது. ஸோ அதனால என்ஆர்ஜி ஹாஸ்பிட்டல் போட்டீங்கன்னா நீங்கள் அங்கேருந்து ஃபோன் பண்ணாலே பக்கத்தில் தான், ஒரு 20 மீட்டர் நம்ம கடை வந்துடும். நீங்கள் வந்து பாருங்க, எடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ரோமிங் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.